نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 29வது வசனம். இந்த வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே. அல்லாஹுவை யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, முஸ்லிம்களாக முஃமினாக வாழக்கூடிய ஈமான் கொண்ட அந்த மனிதர்களை, அந்த நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களிடையே ஒருவர் மற்றவருடைய பொருளாதாரங்களை, உங்களிடையே ஒருவர் மற்றவர்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய ஒருவர் மற்றவருடைய செல்வங்களை பைனக்கும் பில் பாத்தில், தவறான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பதாக இந்த சூரா நிசாவினுடைய 29வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். லா தஅகுலு, உண்ணாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதுல உண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா செலவு செய்யறது, ஏமாத்துறது, இது எல்லாமே வந்துடும். அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதிலிருந்து இருந்து, அடுத்தவருடைய காசு பணத்தை எடுத்துக்கிறதுல இருந்து எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களிடையே ஒருவர் மற்றவருடைய சொத்துக்களை என்ன செஞ்சிடாதீங்க, தவறான முறையில, முறைகேடான முறையில, ஏமாற்றக்கூடிய நிலையில நீங்கள் பயன்படுத்தாதீங்க, உண்ணாதீங்க என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதுல முறைகேடான முறை அப்படின்னு சொன்னா என்ன, இதுல எதெல்லாம் உள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இறை வசனத்திற்கு விரிவுரையாளர்கள் எழுதக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஒன்று திருடுதல், திருட்டு, ஒருவருடைய காசு பணம் பொருளாதாரத்தை அவருக்கு தெரியாம திருடுவது. திருடுதல் என்பது இஸ்லாத்துல எந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருடியது என்னுடைய மகள் ஃபாத்திமாவாகவே இருந்தாலும் நான் என்ன செஞ்சிருவேன், கையை துண்டிச்சிருவேன் என்பதாக சொன்னாங்க. அப்போ இஸ்லாத்தினுடைய பார்வையில திருடுதல் என்பதற்குண்டான தண்டனையை யாரு திருடுனாங்களோ அவங்களுடைய கையை துண்டிப்பது இஸ்லாத்தினுடைய பார்வையில சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த திருட்டு தான் முதல் செய்தியாக சொல்லப்படுது. ஒருவருடைய பொருளை தவறான முறையில் பயன்படுத்துவதில் முதல் விஷயம் திருடுதல். எந்த நிலையிலையுமே அது ஆக ரொம்ப குறைவான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய பொருளை, அடுத்தவருடைய பணம், பொருளாதாரத்தை திருடுதல் என்பதை அல்லாஹ் பகிரங்கமாகவே என்ன செய்யறான், அதை வெறுக்கிறான். இரண்டாவது சொல்றாங்க, ஏமாற்று வேலை. அதாவது ஒருவரை ஏமாற்றி என்ன செய்யறது, பணத்தை பறிச்சுக்கிறது, ஒருவரை ஏமாற்றி சொத்தை வாங்கிக்கிறது, ஒருவரை ஏமாற்றி அவருடைய பொருளாதாரத்தை வாங்குறது, அல்லதுனா ஏமாத்தி அவரை என்ன செய்யறது, அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறது. நான் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு தரேங்க, நீங்க எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, உங்களை என்ன செய்யறேன், இந்த வேலையை நான் செஞ்சு தரேன். இதுல முழுக்க ஏமாற்றுதல். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம், எவ்வளவு விஷயங்களை, எத்தனையோ பேர் ஏமாத்துவதையும் பார்க்கிறோம், எத்தனையோ நபர்கள் ஏமாந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு பொருளாதாரத்தை எனக்கு நீங்க ஒரு பணம் கொடுங்க, இதை நம்ம என்ன செய்வோம், இந்த பிசினஸ்ல நம்ம போட்டு உங்களுக்கு நான் மாசம் பணம் தரேன், இல்ல வருடத்துக்கு ஒரு முறை நான் உங்களுக்கு லாபத்துல இருந்து பணம் தரேன், இல்லைன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு அடுத்த வாரம் என்ன செய்யறேன், 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன். இப்படியெல்லாம் என்ன செய்யறது, மக்களிடத்துல பணத்தை வாங்கி கொண்டு எத்தனையோ பேர் ஏமாற்றிக்கிறதையும் பார்க்கிறோம், ஏமாந்திருக்கக்கூடிய மக்களையும் பார்க்க முடியும். அப்ப இந்த வசனம் அதையும் கண்டிக்குது. ஏமாற்று வேலையாக ஒருவருடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதை அல்லாஹ் தடுக்கிறான். அடுத்து மூன்றாவதாக, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவருடைய வேலையை செய்து கொடுப்பதற்காக வேண்டி லஞ்சம் பெறுவதையும் தவறான முறைகேடு என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, அதிகாரத்துல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கிறது, அதுக்காக பணமோ பொருளாதாரமோ வாங்கிட்டு செஞ்சு கொடுக்கிறதும்
தவறான முறைகேடு இல்ல. ஒருவருக்கு நாம ஒரு உதவி செய்ய போய் அந்த உதவியை செய்ததிலிருந்து நம்ம என்ன செய்யறது? பணம் பெற்றுக் கொள்வது. நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன், எனக்கு நீ என்ன தருவ? உதவி செய்தவர், உதவி செய்யப்பட்டவர் அவரா விருப்பப்பட்டு என்ன செய்யறாரு? நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்காண்டி நீங்க உதவி செஞ்சீங்க, அதனால நான் அல்லாஹ்விற்காக இந்த அன்பளிப்பை கொடுக்கிறேன். இதை நான் உங்களுக்கு லஞ்சமா தான் கொடுக்கல, நான் பிரியப்பட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி நான் மன நிறைவாக மன சந்தோஷமாக நானா விருப்பப்பட்டு என்ன செய்யறேன், எனக்கு நீங்க செய்த உதவிக்காக வேண்டி இந்த அன்பளிப்பை கொடுக்குறேன்னு ஒருத்தர் ஏதோ பணம் கொடுக்கிறாரு, பொருள் கொடுக்கிறாரு, ஏதோ கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு. இதை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கு. ஆனால் நான் உனக்கு இந்த உதவியை செஞ்சு தந்தா அதுக்கு பகரமா நீ என்ன செய்ய, எனக்கு இது கொடு. இப்போ ஒருவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்கு, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடு என்பதாக அவருக்கு பேரம் பேசி அந்த செயலை செய்து முடிப்பதையும் இந்த இடத்துல என்ன செய்யப்படுது? அது ஒரு லஞ்சமாக பார்க்கப்படுது. இதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? பில் பாத்தில், இதுவும் தவறான வழிமுறை என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதே போன்று வட்டி வாங்குதல், வட்டி கொடுப்பதும் தவறான முறைகேடு. அடுத்து பொய்யான வாக்குறுதியின் மேலும் பிறருடைய பணத்தை கவர்ந்து கொள்வது, எடுத்துக்கொள்வது, தப்பா பொய்யா வாக்குறுதியை கொடுத்து நீங்க இதை கொடுத்தா நான் இதை செய்வேன், நீங்க இவ்வளவு கொடுத்தா நான் இவ்வளவு தருவேன் என்பதாக தவறான வாக்குறுதிகளை கொடுத்து ஒருவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதையும் எல்லாம் வல்ல இறைவன் பில் பாத்தில், இது தவறான முறைகேடு என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த திருட்டை பற்றி, ஏமாற்று வேலையை பற்றி, லஞ்சத்தை பற்றி, வட்டியை பற்றி, பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஒருவருடைய பணத்தை அபகரிப்பதை பற்றி எச்சரிக்கையான ஹதீசுகளை நமக்கு வலியுறுத்துகிறார். அதுல முதலாவது விஷயமாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல்லு முஸ்லிமின் அலா முஸ்லிமி ஹராமுன், ஒரு முஸ்லிமுக்கு மற்றொரு முஸ்லிமின் மீது இவையெல்லாம் தடுக்கப்பட்டது, ஹராம். ஒரு முஸ்லிமின் மீது மற்றொரு முஸ்லிமுக்கு இதெல்லாம் தடுக்கப்பட்டது, ஹராம். ஒன்று தமுகு, அவருடைய ரத்தம். அப்ப என்ன அர்த்தம்? கொலை செய்யறது, போய் வெட்டி ரத்தத்தை வெளியாக்குற அளவுக்கு ஒரு இடத்துல கடுமையாக நடந்து கொள்வது ஹராம். ஒரு முஸ்லீமை ரத்தம் வர்ற அளவுக்கு ஒருத்தர் தாக்குவது ஹராம். ரத்தம் வர அளவுக்கு தாக்கி இதுல கொலை வரையும் உள்ள வந்துடும். தமுகு, ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் இன்னொரு முஸ்லிமுக்கு தடுக்கப்பட்டது ஹராம். ஓ மாலுகு, அவருடைய பொருளாதாரங்கள், அவருடைய காசு பணம் பொருளாதாரம் ஹராம், தடுக்கப்பட்டது. ஐரந்தோகு, இன்னும் அவருடைய கண்ணியம் மான மரியாதை இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம், தடுக்கப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று எவர் ஒருவர் பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறாரோ அவருடைய நிலைமை என்ன, அதை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமை நாளையில அல்லாஹ் அவரை பார்க்கவும் மாட்டான், அவனிடத்தில் அல்லாஹ் பேசவும் மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்று வேலை செஞ்சு பிறருடைய காசு பணம் பொருளாதாரத்தை ஒருத்தர் அபகரிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா மறுமையில என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான், அவனிடத்துல பேசவும் மாட்டான். அது மட்டுமல்லாமல் வாக்குறுதியை ஒருத்தர் கொடுப்பார், வாக்குறுதிய ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இப்ப வாக்குறுதியை பெற்றவர், அதாவது யாருக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாரோ அவர் ஏங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு செஞ்சு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க, என்னங்க நீங்க நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். ஒருவேளை அவர் கேட்காம விட்டுட்டாருன்னா இவரும் அமைதியா இருந்துக்குவார். இப்ப இவருடைய நிலை என்ன? இவர் ஆனா கேட்டா செஞ்சிருவார். வாக்குறுதி கொடுக்கப்பட்டவர் கேட்டா இவர் செஞ்சிருவார். அவர் கேட்கல அப்படின்னு சொன்னா இவர் செய்ய மாட்டார். கேட்டா பாத்துக்குவோம், நீ சொல்லிட்டோம், கேட்டா பாத்துக்குவோம் அப்படின்ட்டு இருக்கிறார். கேட்டா செய்வார், கேட்கலன்னா விட்டுருவார். இவருடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவருக்கும் அதே நிலைதான். மறுமையில என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் இவரை பார்க்கவும் மாட்டான், இவற்றை பேசவும் மாட்டான். இது கடுமையான எச்சரிக்கையாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸை சொல்றாங்க. கொடுத்த வாக்குறுதியை சில முறித்து விடுவார், கொடுத்த வாக்குறுதியை மொத்தமா முறிச்சிடுவார். அந்த நான் எல்லாம் சொல்லவே இல்லப்பா, இன்னைக்கு ஏதோ உன்ட்ட சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி எந்த வாக்குறுதியை கொடுத்தாரோ அதை முறிச்சிடுவாரு. அது மட்டும் அல்லாம இல்லை அப்படின்னு சொன்னா
அந்த நேரத்துல அவரிடத்துல ஏதோ ஒரு பிரயோஜனத்தை பெறுவதற்காக வேண்டி பொய்யான வாக்குறுதியை கொடுப்பாரு. இந்த நபர்களை மறுமையில் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசவும் மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியில 2358வது இலக்கமாக அது பதிவாகிறத பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவர் ஒருவர் நம்பகத்தன்மை இல்லாமல் ஏமாற்று வேலையில ஈடுபடுறாரோ, ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாம ஒருவரை ஏமாற்று வேலையில் ஈடுபடுறாரோ அவரிடத்தில் ஈமான் இறை நம்பிக்கை எடுக்கப்பட்டுடும், மேலும் அவருக்கு மார்க்கமே இல்லை, அதாவது தீனே இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல 12383வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகிறத பார்க்கிறோம். அதே போன்று ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுப்பவருடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தன்மையை அல்லாஹ் போட்டுவான். நயவஞ்சகத்தன்மை அது என்ன ஆகும்னா, இவன் யாரை பார்த்தாலும் ஏமாத்த ஆரம்பிச்சுவான். தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறது, ஏமாற்று வேலை செய்யறது, பொய் சொல்லி ஒருத்தருடைய பணத்தை அபகரிக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து ஒருத்தர் ஈடுபட்டாருன்னா நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்தன்மையை அல்லாஹ் உள்ளத்துல போட்டுட்டான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மௌத்து வரைக்குமே ஏதாவது ஒண்ணு ஏமாத்திக்கிட்டே இருப்பான். வெளியில் ஏமாற்றக்கூடிய இவன் தன்னுடைய குடும்பங்கள்ல ஏமாத்த ஆரம்பிப்பான், உறவுகள்ல ஏமாத்துவான், உடன் பிறந்தவர்கள்ட்ட ஏமாத்துவான், கடைசியில சொந்த பிள்ளைகள்கிட்ட ஏமாற்றக்கூடியவனாக, மனைவிட்ட ஏமாற்றக்கூடியவனாக, இழிவான மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவனுடைய நிலை உருவாயிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் இவர்களின் மீது உண்டாகும். அது மட்டும் அல்லாமல் ஏமாற்று வேலை, பொய், திருட்டு, லஞ்சம், இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை எப்படி இருக்கும்? வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பவர் இவங்க நிலைமை எப்படி இருக்கும்னா, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில இன்னாருடைய மகன் என்பதாக அவருடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி அவனை அழைக்கப்படும். மறுமையில எல்லா மக்களுக்கு முன்னாடி பகிரங்கமான முறையில இன்னாருடைய மகன் இன்னார், இவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரு, ஏமாற்று வேலை செஞ்சு அடுத்தவருடைய காசு பணம் பொருளாதாரத்தை அபகரிச்சாரு என்பதாக பகிரங்கமாக அறிவிப்பு செய்யப்பட்டு இவர் அழைக்கப்படுவார். அனைத்து மக்களும் முன்னிலையிலையுமே பகிரங்கமாக அறிவிப்பு செஞ்சு இவர் அழைக்கப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 6178வது இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாகுது. இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளவு மக்கள் முன்னாடி அல்லாஹ்வுடைய அந்த இடத்துல, எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல தகப்பனுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு பகிரங்கமான அறிவிப்பு செய்யப்படும் என்பதாக சொல்றாங்க. ஒருவேளை ஒருத்தர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் அல்லது ஒரு வேலையை சொல்லி பணத்தை வாங்குறார், ஆனால் அவரால் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை வழங்குகின்றான். ஆனால் ஏமாற்றக்கூடிய நோக்கத்தோடு ஒருவருடைய பணம், காசு, பொருளாதாரத்தை ஒருவர் அபகரிச்சார் அப்படின்னு சொன்னா அது பெரும் கொண்ட குற்றம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாகவும் இந்த ஹதீஸின் வாயிலாகவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இத்தகைய நிலைகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.